உங்கள் பேர் என்ன சார்? You're a gentleman, sir. Gentleman, sir. Seriously, sir. I should learn this thing from you, sir. You know that clap, how much it made me happy. You are a true gentleman. From the heart. Oh, then you are a great gentleman. விஜய் சார், ஜவான் மூவிக்கு அப்புறம் நீங்க அந்த டைப் காஸ்ட் வில்லன் ரோல்ஸ் பண்ணதில்ல? ஜவான்னால கிடையாது சார். நான் அதுக்கப்புறம் நிறைய பேர் என்ன வில்லனா கேட்டாங்க சார். ஸோ அது வந்து அது எப்படி சொன்னால் சரியாக வருது, நான் பதிலாக சொல்லிட்டேன் நான் சார். அது சில பேருக்கு அது புரியல, நான் எதுக்கு வில்லனா பண்ணேன்னு புரியல. ஒரு ஸ்டேஜில் என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாத்தையும் மறந்துட்டேன். சின்ன சின்ன இதுக்கெல்லாம் இது அப்ரோச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது கொஞ்சம் எமோஷனல் பிளாக்மெயிலாக இருந்தது. அதனால வந்து சார் என்னோட கேள்வி, அப்படி ஒரு முடிவு நீங்க எடுத்தீங்க, அப்புறம் ஏன் சார் இந்த மம்முக்காவோட டர்போ ஒத்துக்கிட்டேன்? என்ன ஒத்துக்கிட்டேன் சொல்லுங்க, என்ன கேள்வி? இல்ல லாஸ்ட்ல வந்து நீங்க வரீங்க, மம்முக்கா எனக்கு பிடிக்க கூடாதா சார்? இல்ல அதுல சார் சார் எனக்கு அவர் பிடிச்சது சார். ஆண்ட்ராய்ட் செட்டுக்கு ஃபோன் பண்ணேன் சார். என் டேரக்டர் இந்துக்கு தான் இருக்காங்க, 91 இயர் பண்ணாங்க. அவங்களை சேர்த்து விட்டா வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஆண்ட்ராய்ட் செட் வந்து எனக்கு இங்கே வந்து எனக்கு நல்லா பார்த்துட்டாரு, எனக்கு சாப்பாடு போட்டாரு, சூப்பராக பார்த்துட்டாரு. அது ஒரு நாள் ஃபோன் பண்ணி மம்முக்கா பேசுன்னு சொன்னார் சார். மம்முக்கா நான் பேசினேன், விஜய் எனக்கு இந்த மாதிரி வாய்ஸ் கொடுத்து ஓகே சார். ஸோ நான் பேசினேன், அவ்வளோதான். அந்த டைரக்டர் வந்தார். இட்ஸ் ரெஸ்பெக்ட் சார். சார் நீங்கள் மம்முக்கா ஃபேனா? இல்லை, எல்லாருடைய ஃபேன் சார். எப்பயுமே சார் நான் இதை நம்பர் வச்சுக்கோங்க சார், எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். நான் இன்னைக்கு சினிமாவில் இருக்குன்னு வச்சுக்கோங்க சார். நேற்று சினிமா யாரெல்லாம் பண்ணாங்களோ அதெல்லாம் எங்கெங்கேயோ பார்த்து கற்றுக்கிட்டு இருக்கேன் சார். நான் இந்த எங்கே ஒரு இன்டர்வியூ சொல்லியிருக்கேன் சார். காத்தாவில் 2 காசு கொடுத்து அதிரப்பள்ளி போது மம்முட்டி சார் இருந்தாலும் சொன்னாங்க அந்த ரிசார்ட்டில், மம்முட்டி லீவ். ஸோ நான் கேட்டேன், சாரை வந்து பார்க்கலாமா கேட்டேன். ஒரு ஃபோட்டோ அப்படி என்னென்னா அது 1 வீக் முன்னாடி தான் மம்முட்டி சார் பண்ண மறுமலர்ச்சி தமிழில் ஒரு படம் பண்ணேன். அந்த படத்தை நான் பார்த்தேன். அந்த படத்தை ஸ்கிரிப்ட் எனக்கு பிடிக்கும். 2 பேருமே ஹீரோ தான் அந்த படத்தில். ரஞ்சித் சாரும் சரி, மம்முட்டி சாரும் சரி, 2 பேருமே ஹீரோ தான். அதை சும்மா வந்து என் குழந்தைகள் போட்டு வச்சு இந்த படத்தில் ஸ்கிரிப்டை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்க சொன்னேன். ஸோ அதுக்கப்புறம் 1 வீக்லேயே நான் அவரை பார்த்தேன். நான் அது எனக்கு பெரிய சர்ப்ரைஸ். ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன். அப்புறம் எனக்கு ஒரு நாள் கேட்டார், இந்த மாதிரி சொன்னாங்க. சந்தோஷம். எனக்கு அவர்கிட்ட மெசேஜ் இருந்தது. என் ஒய்ஃப்லாம் காமிச்சேன், மம்முட்டி சார் மெசேஜ் பண்ணியிருக்காங்க காமிச்சேன். தேங்க்யூ விஜய்னு ஒரு மெசேஜ் பண்ணது. அது எனக்கு ரொம்ப நான் சின்ன வயசில் பார்த்துருக்கேன். கிரேட் பர்சனாலிட்டிஸ் நான் அட்மைர் பண்ணியிருக்கேன். அவங்க யாராக இருந்தாலும் அவங்க கூப்பிட்டாங்கன்னா, அவங்க பேசினாங்கன்னா, நான் என்னால் முடியும்னா அது எனக்கு சந்தோஷம். டு மேக் மீ ஹாப்பி ஐ டிட் இட். ஸோ டர்போ 2ல நீங்கள் இருப்பீங்களா சார்? உங்களோட சிச்சுவேஷன் இருந்தாங்க. இன்னும் 1 hour எங்கே இருப்பேன்னு எனக்கு ലാസ്റ്റിലെ ക്ലൈമാക്സിന്റെ ആ ശബ്ദം കൊണ്ട് മാത്രം മലയാളി ഓഡിയൻസിന് വിജയ് സേതുവിന്റെ ശബ്ദമാണ് മനസ്സിലായല്ലോ. சார் நான் இதெல்லாம் முடியாது சார். மம்முட்டி சார் ஒரு படத்துல என்ன மாதிரி பேசினாங்க, வேற விக்ரம் நான் அந்த ஃபுட்டேஜ் மட்டும் தான் சார் பார்த்தேன். அவ்வளோ பெரிய ஆக்டர். நான் நேற்று வந்த பாய் சார், எந்த ஈகோ இல்லாமல் எடுத்து பண்ணும்போது நான் என்ன சார் இது. ஸோ எவ்ரிதிங் இஸ் லேர்னிங் ரைட். உங்களோட அவர் அதெல்லாம் யோசிக்கிறேன். இதெல்லாம் பண்ணும்போது என்ன மக்கள் இன்னும் நேசிக்கிறாங்களே. என்னோட மம்முட்டி சார் எடுத்து பண்றாங்கன்னா ஏதோ ஒரு மரியாதை என் மேல வருது, ஒரு பர்சனல் வருது இல்லை, அதெல்லாம் யோசிக்காம ஒருத்தர் பண்றாங்க. ஸோ இதை கூட நான் லேர்ன் பண்றேன்னு சொல்றேன். உங்களுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள் தானே. அடுத்து யாரும் வராங்க அப்படின்னா நீங்க வளர்ந்தவங்க எந்த ஈகம் பார்க்காம வெளியூர்னு சொல்றவங்க தான் அது மாதிரி ஒரு பெரிய இருக்குது. ஸோ அந்த மனுஷன் கேட்கும்போது நான் எப்படி எனக்கு மோகன்லால் சார் ரொம்ப பிடிக்கும். மும்பையில் வந்து நான் தமிழ் ரோட்டில் அங்கே அதுக்காக சொன்னாங்க. நான் வந்து நான் பெர்மிஷன் போய் கேட்டு மோகன்லால் சார் ஆஃபீஸில் அவரோட ஆட்டோகிராஃப் வாங்கி ஃப்ரேம் போட்டு வச்சுருக்கேன் ஆஃபீஸில். ஆஃபீஸ் நான் ஃப்ரேம் போட்டு வச்சுருக்கேன். ஒரு விஷயம் கண்டுக்கிறேன். ப்ரூஃப் இருக்கு. எவ்ரி டைம் கேட்குறீங்களா, நான் சிரிச்சு பேசுறேன்.
ஆனால் ஒரு கேள்விக்கு ரொம்ப வார்த்தையாக ஜாக்கிரதையாக பேசணும், ஈஸியாக இருக்கணும், உங்களை கம்ஃபர்டபுளாக வச்சுக்கணும், பார்க்குறவங்களுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸ் ஆகக்கூடாது. இந்த மாதிரி நிறைய எப்படி யோசிக்கணும். ஒரு முறை கேமரா உங்களுக்கு ஒரு பயம் இருக்குது சார். ஒவ்வொரு முறை கேமரா கேள்வி கேட்குது என்ன வச்சிருக்கேன்னு டேரக்டர் சீன் எழுத சொல்லும்போது எப்படி பண்ணுறது ஒரு முறை கொஸ்டின் சார், ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் சார். அதனால் வந்து எந்த ஒரு ஒர்க்கையும் வந்து போனால் செஞ்சிருவேன்ற கான்ஃபிடன்ஸ் சுத்தமாக இருந்தது சார். இதில் என்ன சார் நான் வந்து வர்றது. ஸோ இட் இஸ் அந்த நான் ரெஸ்பெக்ட் எவ்ரிபடி. ஏன்னா ஒருத்தரால எதுவும் நடக்கல சார், இங்கே எல்லாராலையும் சொல்கிறேன். நான் எனக்கு படம் பண்ணேன் சார், உங்கள் முகங்கள்ல ஒரு சந்தோஷம் இல்லை, இந்த லவ் இல்லைன்னு வச்சுக்கோங்க சார், இந்த கேள்வி பதில் செஷனே செத்துரும் சார். இட்ஸ் கிவ் அண்ட் டேக். எனக்கு ரொம்ப நாள் வாட்டி ஒருத்தர் வந்து என்னோட விஜய் விஸ்வநாத் சொல்லிட்டு அவர் மலையாளி தான், ஹீஸ் லைக் மை மென்டார், மை ஃபாதர் ஃபிகர் மாதிரி. நானும் அவரும் ஆர்ட் டைப் படம் பண்ணோம். அவர் தான் ஃபஸ்ட்டு என்கிட்ட சொன்னார், விஜய் நீ நல்லா பேசுகிற டயலாக் எழுதுலான்னு சொன்னார். ஸோ ஆரம்பிட்டார் தான் ஃபஸ்ட் நான் டயலாக் அவரோட சேர்ந்து ஸ்க்ரீன் பிளே எழுதுனேன் சார். அப்போ எனக்கு ஒரு தடவை சொன்னார், இது மாதிரி ஒரு ஸ்க்ரீன் பிளேல ஒரு ரியாக்ஷன்ஸ் எப்படி அப்படின்னு ஒரு சொல்லி கொடுத்தோம். எப்படின்னா ஒருத்தர் நடந்து வந்துட்டு இருக்கான், ஒரு ஊர் ஜனங்க வீட்டுக்குள்ளே கதை முடிக்கிறாங்க, அப்பா அவன் யாரு? ஒருத்தர் நடந்து வந்துட்டு இருக்கான், ஒருத்தர் எல்லாம் வந்து கையெழுத்து கும்பிடுறாங்க, அப்பா அவன் யாரு? ஒருத்தர் நடந்து வந்துட்டு இருக்கான், உடனே குழந்தைங்களாம் தூக்கிட்டு ஓடுறாங்க, அப்பா அவன் யாரு? இப்படி அவன் நடக்கிறதுக்கு மட்டும் வந்துட்டு இருக்கான். ஆனால் கொடுக்குற ரியாக்ஷன் தான் அவன் யாருன்னு ஒரு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் வர மாதிரி. நான் எங்களுக்கு நீங்கள் கொடுக்குற ரியாக்ஷன் தான் நாங்கள் யாருன்னு எங்களுக்கு தெரியுது. ஸோ அதனால் we depend on you. ஸோ அதனால் இதில் ஹம்பிள் சிம்பிள் அப்படி உண்மை இல்லை சார். ஓகே, தேங்க்ஸ் ஸோ மச். We always have a great gratitude towards audience. எங்கேயோ எந்த ஊர்லேயோ இறங்கும்போது ஒரு நடிகரையோ இல்லை ஒரு ஃபில்ம் மேக்கரையோ ஒரு பெரிய பிஸ்னஸ் பண்ணிருக்கலாம் சார், அவர் பல கோடிகள் அதிபதியாக இருக்கலாம் சார், ஒரு பெரிய பொலிட்டிஷியனாக இருக்கலாம் சார், பெரிய பவர்ஃபுல்லாக இருக்கலாம் சார். ஆனால் ஒரு ஆக்டரையோ ஒரு ஃபில்ம் மேக்கரையோ இல்லை சினிமா சம்மந்தப்பட்ட உங்களுக்கு பிடிச்ச யாரோ ஒருத்தர் பார்க்கும்போது ஒரு மூஞ்சி ஒரு சிரிப்பு இல்லை சார், அதை விட பெரிய கிஃப்ட் எங்களுக்கு கிடையாது சார், சத்தியமாக கிடையாது. அதை விட பெரிய கிஃப்ட் இல்லை. அதை யூஸ் பண்ணுறதுக்கு எந்த சமயத்துலையும் எந்த ஆர்டிஸ்ட்டும் ரெடியாக இருக்க மாட்டாங்கன்னு நான் நம்புறேன் சார். தட்ஸ் கிஃப்ட். Who is Maharaja Maharaja? The backstory. I don't know. இது அப்படி இருக்கிற மாதிரி தெரியும். ஓ தெரியல, அப்படி இருக்காது. இல்லை இல்லை, ஏன்னா எப்போட நான் தான் மகாராஜா சார், கேரளா சமக்குள்ள வச்சிருக்கேன். கேரளா சமக்குள்ள வச்சிருக்கேன்னு சொல்லிட்டேன் சார். படத்துல ஒரு சாதாரண சார் முடிக்கணும்னு நினைக்கிறேன் சார். அந்த பார்ட் 2 அந்த மாதிரி ஏதாவது ஐடியா சார் நீங்கள் யோசிச்சு பாருங்க, கதைக்கு என்ன சார் பார்த்து நான் தான் மகாராஜா, ஹீஸ் த மகாராஜா பிகாஸ் ஹீஸ் இதை ரசிச்சு கேட்ட நீங்களும் மகாராஜா சார். அவ்வளோதான் சார்.